அந்த கருத்துக்கள் ஏற்கப்படக்கூடிய கருத்துக்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் இருப்பது போல ஒரு நிலைமை தெரிகிறது. திமுகவை எதிர்த்து தைரியமாகவும் வீரியமாகவும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி பேசுவது சீமான் மட்டும்தான். மற்றவங்க பேச வேண்டிய அளவு பேசலை. இதுதான் அவங்க சொல்லதான் கோமாளாக இருக்காங்க. அவங்களுடைய பாணியில் அதை அவங்க எழுதுகிறாங்க. இப்போ நாம் தமிழர் இவர் சீமான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கேள்வி கேட்கிறாரோ, குறைபாடுகளையும் மக்களுடைய அதிருப்திகளையும் இந்த தேர்தலுக்கு முன்னால் வெளிக்கொண்டு வருகிறாரோ, அவ்வளவுக்கு அளவு அவருக்கு எதிராக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள், நிகழ்வுகள், புனையப்பட்ட நிகழ்வுகள், இல்லை ஏற்பாடு செட்டப் செய்யப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடக்கும். மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மாற்று கட்சியாக மக்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அதாவது எதிர்பார்ப்புடைய ஒரு யாராவது ஒரு தலைவர், ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் உருவானால் அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவுடைய அது அரசியல் அந்த ஃபார்முலா அவங்க ஜீன்ஸில் உள்ளது. இது அன்று விஜயகாந்துக்கு நடந்தது, இன்னைக்கு சீமானுக்கும் நடக்கிறது. இப்போ இதை போன்ற விஷயங்களை அவ்வப்போது அன்றன்று எடுத்து அதை வெளியில் கொண்டு வந்து வெளிப்படையாக யார் விமர்சனம் செய்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்தான் அரசியலில் எடுபடுகிறார். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அதை அப்பப்போ அவருடைய பாணியில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் அதை விமர்சனத்தை செய்கிறார். அதனால தான் சில இடங்களில் சொல்லும்போது சொல்கிறாங்க, இது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி நம்ம சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சீமான் அவர்களுக்கு எதிராகவே எப்போவுமே ஒரு பதிவுகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வார இதழ் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க. கோமாவில் எதிர்கட்சிகள் கையை பிசையும் கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிருந்து திமுகவை களத்தில் நேரடியாக எதிர்க்கக்கூடியது நாம் தமிழர் மட்டும்தான். அவங்க தான் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டோம். மறுபுறம் மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் யாரும் மக்கள் துணை நிற்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அந்த பத்திரிகை கட்டுரையை நானும் படித்தேன். அதாவது கூட்டணி கட்சிகள் கையை பிசைகின்றன திமுகவில் அப்படிங்கிறது பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். விசிக மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் எந்த அளவுக்கு மோசமாக போகணுன்னா தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு அவலத்திற்கு திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார். அது பாவம், அரசியல் அழுத்தம்தான் அதுக்கு காரணம், அரசியல் சூழ்நிலைகள் தான் காரணம். அவர் துணிந்து நிற்கணும். அதை தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதே அவர் பேசினது ஒரு அதிமுக ஆட்சியும் போது இதே தூய்மை பணியாளர்கள் போராடிய போது திருமா அவர்கள் என்ன பேசினார், தனியார் வசமே கொடுக்கக்கூடாது, எதை தூய்மை பணி அந்த தூய்மை பணியாளருடைய அந்த இதை கான்ட்ராக்டை தனியார்களுக்கே கொடுக்கக்கூடாது, கொடுப்பது மிகப்பெரிய தவறு. அரசு இதைவிட அரசுக்கு வேற என்ன வேலைன்னு அவர் பேசின வீடியோ இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன மாற்றம், கொள்கையில் என்ன மாற்றம்? தூய்மை பணி கூட அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு அதிமுகவை பார்த்து கேட்டவர் அந்த கேள்வியை திமுகவை பார்த்து கேட்க முடியலன்னா அமைதியாவது இருக்கலாம். இப்போ நம்ம பாமகவில் இவர் பேர் என்ன நட யாத்திரை போகிறாரு அன்புமணி, அதில் நடுவில் நிருபர்கள் பேசும்போது இல்லைங்க இந்த சமயத்தில் 100 நாள் நிருபர்கள்ட்ட பேசுகிறது இல்லை, மௌன விரதம்ட்டார். ஏதாவது ஒன்று ராம்தாஸ் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், மாறி மாறி சொல்லிட்டு இது பெருசாக போகணும்னு நினச்சி கூட சொல்லியிருக்கலாம். அது மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் என்ன பண்ணணும், அமைதியாக மௌன விரதம் ஏதாவது சொல்லலாம். அவர் தான் திடீர்னு இப்போல்லாம் முன்னாலெல்லாம் கோயிலெல்லாம் ஆபாசமாக சிலைகள்லாம் இருந்ததுன்னு சொன்னார், இந்து கோயிலில் மட்டும். ஆனால் இப்போ போனால் திருநீர்லாம் இட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்தோன்னே ஞாபகமாக அதெல்லாம் அழிச்சிட்டு அது தேர்தலுக்காக வழக்கமாக செய்கிறதெல்லாம் செய்கிறாரு. அது மாதிரி இவரும் ஏதாவது மௌன விரதம் இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு ஒரு தூய்மை பணியாளர்கள் அல்லது பட்டியலினத்தவர்களுக்கே
ஏமாற்றம் தரக்கூடிய, அவர்களுக்கே எதிரான, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவர்களுடைய என்ன சொல்கிறது, பிழைப்புக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது எனக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அது அவர் இவ்வளவு நாள் பாடுபட்டு வளர்த்த அந்த கட்சியை அழிவை நோக்கி, அந்த கட்சி அழிஞ்சா என்ன, அதுக்கு பதிலாக வேற ஒரு கட்சி வரும். பட்டியலினத்து மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு கட்சியே இல்லாமல் போகாது. அதுக்கு பேர் விசிகாவை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலை. விசிகாவின் மீது இருக்கும் நம்பிக்கை அந்த தொண்டர்களுக்கே இல்லாமல் போய்விடுங்கிற அளவுக்கு அது பேசியிருக்காரு. அது மாதிரி வரும்பொழுது அது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற குழப்பம் என்னென்னா, அதிகமாக விமர்சனம் பண்ணுறோமா, ஒரு கோட்டு இந்த லைனை தாண்டி விமர்சனம் பண்ணுறோமா, இல்லை லைனுக்குள்ளே விமர்சனம் பண்ணுறோமா, பண்ணால் கோச்சிப்பாங்களா, கோச்சிக்கிட்டு சீட்டில் குறைச்சிருவாங்களா, தரமாட்டாங்களா அதிகமாக, இல்லை லேசாக விமர்சனம் பண்ணி கொஞ்சம் சீட்டை அதிகப்படுத்தி பார்ப்போமா, பேரத்திற்கு பணிவார்களா மாட்டார்களா, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த வகையில் அந்த பத்திரிகை எழுதியது, கூட்டணி கட்சிகள் குழப்பத்தில் இருக்கின்றன. ஆமாம், எதிர்கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகள் அது பிளவுபட்ட மாதிரி இருக்குது. அதுதான் எழுதியிருக்காங்க. அதில் அதாவது செயல்பட வேண்டிய வீரியத்துடன் அவர்கள் செயல்படவில்லை அப்படின்னு எழுதுறது. கோமாவில் இருக்காங்க அப்படின்னு, கோமாவில் இருக்கிறார்களும் போட்டிருக்காங்க. அதான் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் போடுறாங்க. அதுவும் எனக்கு இணக்கமான கருத்து தான். இதைத்தான் நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன். அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம், அதாவது இவ்வளவு தப்பு பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்ன? திமுகவுடைய பலவீனங்கள், திமுக ஆட்சி செய்யும் நிர்வாக குளறுபடிகள், தவறுகள், அராஜகங்கள் காவல்துறையில் நடக்குது, விவசாயத்துறையில் நடக்குது, கல்வி பேராசிரியர்கள் விஷயத்தில் நடக்குது, தூய்மை பணியாளர் விஷயத்தில் நடக்குது, இப்படி எல்லா விஷயங்களையும் நடக்குது. இதில் ஒன்று தட்டி கேட்கணும். இப்போ நம்ம கூட விஜயை கூட பேசும்போது ஏன் சொல்கிறோன்னா, அவர் ஏதோ பொதுவாக ஃபிலிம் காமிச்சிட்டு போகிறாரே தவிர, எல்லா அந்த அன்னன்னைக்கு உருவாகக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி எடுத்து பேச வேண்டும். அப்போ தானே மக்கள்கிட்ட நீங்கள் எடுபட முடியும். இதைத்தான் நம்ம விஜய்க்கும் சொன்னோம். அது பிரதான எதிர்கட்சிகளே எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. இன்னும் கொஞ்சம் வீரியத்துடனும் இதில் சுறுசுறுப்பாக யார் வீரியத்துடன் செயல்படுகிறார் என்றால், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த மரங்கள், அப்புறம் அந்த மரங்கள் மாநாடு, மாடுகள் மாநாடு, மற்ற சில போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு நம்ம பேசியிருக்கோம் முன்னாலேயே. அதை வைத்து சொல்கிறோம். ஏறக்குறைய அந்த பத்திரிகையுடைய கருத்து நாம் இதுவரை பல முறை பேசியதுடைய ஒரு தொகுப்பு மாதிரி தெரியுது. நான் இதில் அது வேறு பத்திரிகை, அது உங்களுக்கு தெரியும் எந்த பத்திரிகைன்னு. நான் சொல்கிறது அந்த கருத்துக்கள் ஏற்கப்படக்கூடிய கருத்துக்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் இருப்பது போல ஒரு நிலைமை தெரிகிறது. திமுகவை எதிர்த்து தைரியமாகவும் வீரியமாகவும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி பேசுவது சீமான் மட்டும்தான். மற்றவங்க பேச வேண்டிய அளவு பேசலை. இதுதான் அவங்க சொல்லதான் கோமாலாக இருக்காங்க. அவங்களுடைய பாணியில் அதை அவங்க எழுதுகிறாங்க. இதை முற்றிலும் ஏற்கக்கூடிய கருத்து. சீமான் பேசுகிற அளவுக்கு வேறு யாரும் பேசலை. பேசணுங்கிறது தான் நம்ம எண்ணம். சீமான் பேசுகிறாருன்னு பெருமையாக சொல்கிறோம். அதே சமயம் எல்லாரும் பேசணும். ஏன்னா எல்லாரும் பேசினாதான் பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி சரியான முறையில் வரும். இவ்வளவு பேரும் சொல்கிறாங்க, அப்போ இந்த ஆட்சியில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடு திமுகவுக்கு எதிராக வரணும்னு நம்ம சொல்லலை. திமுக மிகவும் ஆணவ போக்குடன் மக்கள் இப்படியாவது நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள், காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்ற தைரியத்திலையும் ஆணவத்திலும் இருக்கிறார்கள். அந்த ஆணவத்திற்கு ஒரு முறை பாடம் கற்பித்தால் அடுத்த முறை அவர்களும் பாடம் கற்றுக்கொள்வார்கள். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அந்த வகையில் அந்த பத்திரிகை செய்தி, அந்த கட்டுரை என்னை பொறுத்த வரைக்கும் இணக்கமான கருத்துக்கள் உள்ள கட்டுரை. இன்றைக்கி இப்போதைக்கு இன்றைய தேதியில் வீரியமாகவும் எதிர்த்து தைரியமாகவும் கேள்வி கேட்பது, அதுவும் அந்த அதிருப்திகளை, குறைபாடுகளை சுட்டி காட்டி,
இப்போது ஒரு சின்ன உதாரணம் இருப்போம். இந்த கொரோனா அந்த கொரோனா பீரியடில் வந்து மருத்துவர்களும் செவிலியர்களும் வந்து அவர்களது உயிருடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் எவ்வளோ வந்து பண்ணாங்க. இதே தான் தூய்மை பணியாளர்கள். அப்படி பண்ணப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணாங்க? போராட விட்டாங்க. இப்போ கூட நம்ம போன எபிசோடில் பேசணும். அரசில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், அரசு பணியாளர் நிரந்தரமானவர்களுக்கு 2000 பேருக்கு வந்து காலையில் சாப்பாடு கிடையாது. யாரோ ஒரு ராம்கீன்னு ஆந்திராக்காரன் கான்ட்ராக்டையும் அவனுக்கு கொடுத்துட்டு அவன்கிட்ட பணமும் அவனுக்கு சம்பாதிக்கிறான், லாபம் சம்பாதிக்கிறான். அவன் அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் எதற்காக வந்து காலை உணவு கொடுக்க வேண்டும்? அதாவது அரசு பணியாளர்களுக்கு இல்லை, அவர்களை அரசு நிரந்தர பணி கொடுத்து விட்டு அவர்களுக்கு இந்த 2000 பேரையும் சேர்த்து புதுசாக அந்த 1000 பேரையும் சேர்த்து 3000 பேர் கொடுங்க. அரசு பணி நிரந்தரம் செய்யுங்கள், அதுதான் நம்ம சொல்கிறோம். அது அவங்க கேட்கல. அதை சும்மா மடைமாற்றம் செய்து ஏதோ திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு வழக்கமான திமுகவில் அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு கதை சொன்ன மாதிரி இப்போ ஒரு கதை சொல்லி டைவெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு நடிக்க வச்சு பேட்டிகள்லாம் போட்டு வயிறார சாப்பாடு போட்டான்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பேசணும். இப்போது கொரோனா மருத்துவர்கள் எடுத்தங்க. அந்த மருத்துவர்கள் அப்போ வந்து ஒரு மருத்துவர் வந்து கொரோனாவில் வந்து ஏறக்குறைய 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டிருந்தார். தூங்க கூட முடியல, சாப்பிட கூட முடியல. அப்படி இருந்து கடைசியில் அவரே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார். அவர் பேரை மறந்துட்டார். அவருடைய மனைவி திவ்யான்னு. அப்போ என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுக்கப்படும். கொரோனா முடிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 5 வருஷம் கிட்ட ஆகும். 4 வருஷம் இருக்கும் குறைஞ்சபட்சம். 21, 22 முடிஞ்சதுன்னு வச்சு. இவங்க அப்போ தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அது சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அது வாக்குறுதி இல்லை, அதையும் சொல்லித்தாங்க. இன்னி வரைக்கும் அந்த திவ்யான்ற அந்த அம்மையாருக்கு அரசு பணி கொடுக்கல. இது ஒரே ஒரு இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அந்த கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி கொடுக்கப்படும் என்கிற வார்த்தை கூட, இந்த திவ்யாங்கிற விஷயம் வந்து தகவல் வந்து இவர் கூட எங்கேயோ ஒரு இடத்துல சீமான் கூட பேசியிருக்காரு. நான் அதை வச்சு சொல்கிறேன். அப்போது எவ்வளோ ஒரு மனிதாபிமான விஷயம் இல்லை? மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னுடைய உயிரையே ஈந்த ஒரு மருத்துவரோ செவிலியரோ, அது ஆணோ பெண்ணோ, அவர்கள் குடும்பத்தில் நீங்கள் அந்த கொடுக்குறேன்னு அப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பில்டப் கொடுத்தீங்க, வந்தீங்க. அடுத்த 1 மாதத்தில் வந்து அதை பண்ணியிருக்க வேணாமா? 4.5 வருஷம் ஆகுது இல்லை? இன்னும் அவங்க அதை கேட்டு அவங்க வந்து நடைபயணம் போகிறாங்க. அந்த அம்மாவும் இன்னும் பாதிக்கப்பட்ட மற்றவர்களும். அப்படி அவங்கள போக விடுறது எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான செயல் இல்லை? அந்த சூழ்நிலை வந்து எவ்வளோ கேவலமானதை விட அவலமான ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் மறுபடியும் கடவுள் புண்ணியத்தில் இன்னொரு கொரோனா அவ்வளோ மோசமாக வர வேண்டாம். இதை மாதிரி வரும்போது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து யாராவது வந்து பணி செய்ய வருவார்களா? அது வெள்ளமாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு பேரிடராக இருக்கட்டும். நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் யாராருக்கோ வந்து கட்சிக்காரனுக்கெல்லாம் வீடு கொடுக்குறீங்க, நிலம் கொடுக்குறீங்க, பினாமியில் 1008 வாங்கி போடுறீங்க. அதெல்லாம் சரி, அது வேறு அரசியல். நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டும். சொன்னது நீதானா? முதல்வரை பார்த்து கேட்க வேண்டியது தான். அது ஒரு படத்தில் பாட்டு வந்த மாதிரி, சொன்னது நீதானா, சொல் சொல், எங்கே சொல்லு? பூரா எல்லாமே ஒரே கொல்லுன்னு எல்லார் இடத்துலையும் வந்து காவல்துறையினர் உட்பட எல்லோரும் வந்து பொதுமக்கள் எல்லோரும் வந்து கொல்லுன்னு தான் இந்த வந்து ஆட்சி இருக்கே தவிர சொல்கிறதை செய்கிறதும் கிடையாது. சொன்னதை செய்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு வந்து வசனம் மட்டும் பேசுவாங்க. இப்போ அதை மாதிரி வந்து இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போடுறதுக்காக விவசாயிகள்கிட்ட வந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கி அவர்களை மிரட்டி அவர்களுடைய நிலங்களை வாங்கினார்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க? விவசாயிகள் வந்து இந்த நாட்டின் முதுகெலும்புகள். இப்போ மட்டும் என்ன முதுகெலும்பு இல்லாமல் ரப்பர் மாதிரி இருக்குதா இந்தியா இல்லை தமிழ்நாடு? முதுகெலும்பு எங்கே போச்சு?
அவளுடைய நிலத்தை பிடுங்குவது வந்து அக்கிரமம், அராஜகம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து தஞ்சாவூரில் என்ன பண்ணீங்க? நெடுஞ்சாலை போகிறதுக்காக அவன் நிலத்தெல்லாம் பிடுங்குனீங்க. சிப்காட்டில் என்ன பண்ணீங்க? ராணிப்பேட்டையில் பிடுங்குனீங்க. அது போராட்டம் பண்ணவனெல்லாம் கொண்டு போய் குண்டரில் போட்டிங்க. ஏற்கனவே நம்ம பேசணும். இப்படி அதே மாதிரி அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வந்தபோது பெரிய போராட்டம் பண்ணீங்க. கஸ்டோடியல் டெத்து ஏதோ 1-2 நடந்தது. அதே பேர்லேயும் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி 10,000 பேர் போலி ஆசிரியர்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர்? 10,000 பேர். சரி, இதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டால் ஈராசிரியர்கள் பள்ளி. ஒரு பள்ளியில் 2 வாத்தியார், சின்ன பள்ளி, கிராமத்தில் ஈராசிரியர்கள். அந்த பள்ளியில் 10,000 பேர் போலி ஆசிரியர்கள். கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் ஏதோ ஒரு கட்சிக்காரன் வேண்டியவன் காசு கொடுத்து இப்படி. சரி, மொத்தம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஈராசிரியர்கள் பள்ளினா 11,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? 11,000 பள்ளியில் 10,000 பள்ளியில் போலி ஆசிரியர் இருக்கான். ஏறக்குறைய 90% வந்து பள்ளிகளில், தொடக்க பள்ளிகளில், ஈராசிரியர் தொடக்க பள்ளிகளில் போலி ஆசிரியர். இப்போ இதை போன்ற விஷயங்களை அவ்வப்போது அன்றன்று எடுத்து அதை வெளியில் கொண்டு வந்து வெளிப்படையாக யார் வந்து விமர்சனம் செய்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்தான் அரசியலில் எடுபடுகிறார். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அதை வந்து அப்பப்போ போராட்டமாகவோ இல்லை அதை ஏதோ ஒரு பேட்டியிலையோ அதை எப்படி குறிப்பிடணுமோ அதை அவருடைய பாணியில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் அதை வந்து அவர் வந்து அந்த அந்த விமர்சனத்தை செய்கிறார். அப்படி செய்கிறதுனால வந்து அதாவது அதனால தான் சில இடங்களில் சொல்லும்போது சொல்கிறாங்க இது வந்து நேரடி போட்டி அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா மற்ற எதிர்கட்சிகள், இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த பத்திரிக்கை தான், மற்ற எதிர்கட்சிகள் கோமாவில் இருக்கிறார்கள் அப்படின்னா இவர் வந்து அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள், இவர் தெளிவாக கேள்விகள் கேட்கிறார் என்பொழுது இதுதான் எடுபடுகிறது. இதில் வந்து இது வந்து சீமானுக்கு அப்போ சீமான் பேரில் ஏன் வந்து திமுகவுக்கு அதிகமாக கோபம் வருது? வரத்தான் செய்யும். பண்ணுற தப்பெல்லாம் யாராவது ஒருத்தன் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து அதை கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க பேரில் கோபம் வரத்தான் செய்யும். அதனால தான் வந்து இது வந்து இப்போ கூட நான் இதில் கூட சொன்னேன். முன்னால் அவர் விஜயகாந்த் இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ தொல்லை பண்ணாருன்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு தட்டிட்டு போனார். தட்டு போனார். அவர் வந்து பொதுவாக தன்னுடைய தொண்டர்களை வந்து ஒரு 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 தம்பிகள் மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வு பொங்க, என்னடா என்னாச்சு ஏன்டா அப்படி ஒரு பிணைப்பு உள்ளவர். அதை வந்து அப்போ திமுக வந்து அவருடைய தொண்டரை அந்த திமுக சார்பான டிவிகள் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை காமிச்சிது. பலார்னு ஏதோ அவங்க காமிக்கிறத பார்த்தா அவர் வந்து விஜயகாந்த் காலையிலேருந்து பல்லு விளக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தவர் ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய இமேஜை டவுன் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் சீமான் அவர்கள் வந்து அவருடைய இதில் வந்து யாரோ ஒரு நிருபர்னு சொல்லி ஒருத்தர் வந்தார், நம்ம பேசணும். அது வந்து யாரோ ஒரு தொண்டர் வந்து அவர் அடிச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தா அவர் வந்து ஏதோ திமுக தொடர்பானவர், ஏதோ ஃப்ரீலான்ஸ் நிருபர்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் அங்கே வந்தார், அவர் எங்கே அங்கே வந்து தொந்தரவு பண்ணார், ஏன் வந்து அப்படின்னா சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி வந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ எதுக்கானா இதை பெருசு பண்ணுறாங்க திமுகவில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஃபார்முலா என்னென்னால் இது மாதிரி வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு மாற்று கட்சியாக, ஒரு புதிய மாற்றமாக, மக்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அதாவது எதிர்பார்ப்பு உடைய ஒரு யாராவது ஒரு தலைவர், ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் உருவானால் அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவுடைய அது அரசியல் அந்த ஃபார்முலா அவங்க ஜீன்ஸில் உள்ளது. இது அன்று விஜயகாந்துக்கு நடந்தது, இன்றைக்கி சீமானுக்கும் நடக்கிறது.
நாளைக்கு அது வேற ஒரு யாராவது அதே இடத்தில் வேற ஒருவர் இருந்தாலும் நடக்கும். இவங்க அவங்களுடைய அந்த அந்த இமேஜை வந்து பர்சனல் இமேஜை டவுன் பண்ணணும். பாருங்க, தொன்றையே அடிக்கிறாரு அவர். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டோ, இல்லை அப்போ தான் அவன் கேட்பானோ, இல்லை அவன் விஷமி என்று தெரிந்தோ இதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே. தாகிருஷ்ணனை யார் கொலை பண்ணது? ஆலடி அருணா எப்படி செத்து போனார்? கேள்விகள் வரும். சாதிக் பாட்சா தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டார. அண்ணா நகர் ரமேஷ், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உதயகுமார், பூலாவரி சுகுமாரன். ஐயா, வரலாறு எங்களுக்கும் தெரியும், அரசியல் வரலாறு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி பேச. இவங்கெல்லாம் எப்படி போனாங்க? பூலாவரி சுகுமாரன்னா கூட எதிர்கட்சி அந்த வகையரை சேர்ந்தவர்னு சொல்லலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து உதயகுமார் வந்து கலைஞருக்கு வந்து டாக்டர் பட்டம் கருணாநிதிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணார், கழுத படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு பண்ணார். அதனால் கோவப்பட்டு ஏதோ நடந்ததுன்னு சொல்லலாம். கடைசியில் அவருடைய அப்பா அம்மாவே வந்து அது என்னுடைய பையனோட உடல் இல்லைன்னாங்க. இன்னி வரைக்கும் அந்த உதயகுமார் அப்படி அந்த பையன் உடல் இல்லைன்னா அந்த உதயகுமாருக்கு இத்தனை வயசில் அவர் என் வயசில் இருக்கணும். அவர் எங்கே போனார் அந்த உதயகுமார்? போலீஸ் கண்டுபிடிச்சிச்சா? இறந்து ஏரியில் வந்து மிதந்தது வந்து உதயகுமார் இல்லைன்னு அவங்க அப்பா அம்மாவை விட்டு சொல்லிட்டீங்க, மிரட்டி. ரைட்டு. அப்போ அந்த உதயகுமார் எங்கே? தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் வந்து மூக்க அழகிரி உட்பட பல பேர் வந்து குற்ற வழக்கு பதியப்பட்டு அப்புறம் சித்தூரில் வச்சு 16 பேர் சாட்சிகள் அப்படியே பிறர் சாட்சிகளாக மாறி அவங்களாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆஹா, அவர்கள் நிரபராதிகள். சந்தோஷம். தாகிருஷ்ணன் யார் வந்து நடு ரோட்டில் வாக்கிங் போகும்போது அருவாளால் வெட்டினது யார்? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ராமஜெயத்ததே கண்டுபிடிக்கலையே. ஆலடி அருணா இப்படி உங்கள் கட்சியில் தலைவர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மக்களுக்கும் தெரியும். விஜயகாந்த் வந்து யாரையோ அப்படி தட்டினார், சீமான் யாரையோ பிடிச்சி இப்படி தள்ளினார். இதெல்லாம் பெருசு பண்ணி இந்த இமேஜ் டவுன் அப்படிங்கிறது வந்து இது திமுகவுடைய ஃபார்முலா. எதிர்கட்சியில் யார் வந்து வளர்ந்து வராங்களோ அவங்களுடைய இமேஜை எப்படியாவது டவுன் பண்ணணும்னு. சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது நீங்கள் பிறந்திருப்பீங்களோ இல்லையா, சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் வந்து திமுகவில் இருந்தார். முதல்ல அவர் திமுகவில் தான் இருந்தார், அப்புறம் தான் காங்கிரஸ் போனார். பெரிய தமாஷனா அப்போ எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார். எப்படி மாறுது பாருங்கள். எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார், சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தார். அவர் ஒரு தடவை அவர் வந்து ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் வந்து ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்துட்டார். திமுகலே என்ன பண்ணாங்க, திருப்பதி போயிட்டு வந்து திருப்பதி கணேசா ஏன்னா இவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அத்திவரதர் விடிகாலையில் 3 மணிக்கு பாஸ் வாங்கிட்டு போவாங்க. ரகசியமாக வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் சனாதன ஒழிப்புன்னு பேசுவாங்க. வைணவ பெரியார்கள்னு ஒரு 3 பேர் உட்கார வச்சு அவங்க காலை கழுவி தண்ணியை குடிப்பாங்க. வெளியில் வந்து சனாதன ஒழிப்புன்னு பேசுவாங்க. இது இவர்களுடைய இரட்டை நாடகம், அது வழக்கமான வேடம் இது. அப்போ சிவாஜி கணேசன் திருப்பதி கணேசான்னு அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி போஸ்ட் போட்டோன்னு போனார். கடைசி காலத்தில் அவர் வந்து பின்னால் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தார். அது எடுபடவில்லை. அது மக்களிடம் அதாவது பல காரணங்கள் இருக்குது அதுக்கு. எம்ஜிஆர் வந்து ஒரு தன்னுடைய படங்களில் தனக்கு ஒரு இமேஜ் டெவலப் பண்ணார். அந்த ஒரு எல்லாருக்கும் உதவுபவர், ஒரு அதாவது கொடைவள்ளல், மனிதாபிமானம் உள்ளவர், அப்படி இப்படின்னு வந்து அந்த மாதிரி கேரக்டர் மட்டும்தான் நடிப்பார் அவர்.
சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. அது நடிப்புக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னால் எந்த கெட்டவனாக இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் வில்லனாக வந்த படங்கள் உண்டு, கொலைகாரனாக வந்த படங்கள் உண்டு, திருடனாக வந்த படங்கள் உண்டு, போலீஸ்காரனாக வந்ததும் உண்டு, எஸ்பி சௌத்ரியாக வந்திருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து அதாவது அந்த 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 கதாபாத்திரத்தை வந்து எப்படி உயர்த்துவது என்று தான் பார்ப்பாரே தவிர அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்க மாட்டார். எம்ஜிஆர் வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் நடிப்பார். நெகட்டிவான கேரக்டர் வந்தால் கூட பார்த்திங்கன்னா டபுள் ஆக்ஷனாக இருக்கும். கடைசியில் அந்த நெகட்டிவாக இருக்கிற அந்த தம்பி வந்து நல்லவனாகி ஒன்றா சேர்ந்துருவார் இவர் கூட. இது அவர் ஒரு ஃபார்முலா. இது எதனால் இதை சொல்கிறேன்னால், அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து இவங்க வந்து மற்ற அந்த எதிரிகள் எதிர்கட்சிகளாக இருப்பவர்களை எதிரி கட்சிகளாக நினைத்து அந்த தலைவர்களை அந்த பப்ளிக் பர்சனல் இமேஜை டவுன் பண்ணணும்னு வரும்போது தான் அப்போ தான் இந்த பெண்கள் விஷயம்லாம் கூட கொஞ்சம் பெருசுப்படுத்துவதெல்லாம் அங்கே தான். திமுகவில் உள்ள தலைவர்கள் ஐயா கலைஞர் ஐயாவில் ஆரம்பித்து இன்னும் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு முன்னால் ஈரோட்டுக்காரர் அப்படி இப்படின்லாம் போனீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் அந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் காகிதமே கிடைக்காத அளவுக்கு விஷயங்கள் இருக்கும். நம்ம அதெல்லாம் உள்ளே போகணும்னு நினைக்கல. அது வேறு, அரசியல் வேறுன்னு நினைப்போம். அது தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படிங்கிறது அது அவங்க குடும்ப விஷயம், அவங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம், தனிப்பட்ட விவகாரம். ஆனால் இவங்க இப்படி இருப்பாங்க. அவர் மனைவி, இவர் துணைவி, இவர் இணைவின்னு பெருமையாக மேடையில் ஏறி பேசிப்பாங்க. ஆனால் மற்றவங்களோட விஷயத்தில் வந்து அதை ஏதாவது பெருசுப்படுத்தி அதை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு தூண்டி விட்டு செய்வார்கள். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து பொதுவாக திமுகவுடைய ஃபார்முலா. அது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள பர்சனலாக இமேஜை டவுன் பண்ணணும். ஒரு பெண்கள் விஷயத்துலையோ இல்லை வந்து அவரை அடித்தார், இவர் வந்து தன்னுடைய தொண்டரையே அடிப்பார், நிருபர்களெல்லாம் வந்து அடித்தார், அவங்கள பார்த்து இப்படி கேள்வி கேட்டார், இவங்கள பார்த்து இப்படி கேள்வி கேட்டார். திமுக தலைவர்கள்லாம் வந்து அதாவது தாழ்ந்த சாதி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலினமோ இல்லை வந்து சிறுபான்மையினரோ வந்து எத்தனை தலைவர்கள் இருக்கட்டும், அவர் KKSSRஆக இருக்கட்டும், K நேருவாக இருக்கட்டும், எத்தனையோ தலைவர்கள் இவங்க இப்படி உட்காந்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் நிற்க வச்சு தான் பேசியிருக்காங்க. யாரையும் உட்கார கூட சொல்லலை. என்னென்னா அவங்களாம் கீழ் சாதிக்காரர்கள். இந்த மாதிரி தகவல்கள் நிறைய வெளியில் வந்திருக்கு. அப்போது இது வந்து திமுக இப்படி திட்டமிட்டு இப்படி வந்து இப்போது முன்னே அந்த காலத்திலேயே செய்வாங்க. சிவாஜி கணேசன் காலத்தில்னா எப்போ நம்ம சொல்கிறது, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அப்போவே இப்படி தான் செய்கிறாங்கன்னும் போது இப்போ இன்னும் டெக்னாலஜி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து திமுகவுக்குன்னு தனியாக ஐடி விங்கு, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நிறுவனம், அவர் மாப்பிள்ளை நடத்துகிறாரு, மாப்பிள்ளை தலைமையில் மாப்பிள்ளையுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடிய நிறுவனம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவே என்னென்னா சொல்கிறாங்க, ஒரு நெகட்டிவான விஷயத்தை பரப்பணுன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில், உங்களுடைய ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் நீங்கள் போட்டால் உங்களுக்கு 500 ரூபா. இதுதான் அந்த ஐடி விங்குடைய வேலையே. எவ்வளோ பேர்கிட்ட போட முடியும்? அவங்களுக்கு என்னங்க 200 ரூபா 500 ரூபான்னு 10,000 பேர் போடுங்க. நீங்கள் 10,000 பேர் போடும்போது என்னென்னா 10,000 பேர் மூலமாக போடும்போது 10,000 பேர் போடும்போது ஒவ்வொருத்தனுக்கும் 50 பேரோ 100 பேரோ வந்து அவன் கான்டாக்ட்ஸில் இருப்பான். அது அப்படியே பரவும், லட்சக்கணக்கில் பரவும், கோடிக்கணக்கில் பரவும். இது திமுக ஐடி விங்குடைய அந்த வழக்கமான அது இப்போ உள்ள ஃபார்முலா. சிவாஜி கணேசன் காலத்தில் போஸ்டர் அடித்து ஓட்டின ஃபார்முலா டெவலப் ஆகி சர்க்காரியா காலத்தில் வந்து சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு, இதை வந்து கரையான் அரிச்சிடுச்சு சாக்க அப்படின்னு சொன்னது போக இப்போ வந்து 139 தெருநாய்க்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு 20 கோடி ரூபா அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகிட்டாங்க. கூவத்தில் முதல்ல வந்தது. ஸோ ஒரு பீரியடில் வந்து அந்தந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊழல் தான். அந்த ஊழலே அந்தந்த டெக்னாலஜிக்கு அந்தந்த பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறார். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து சீமானுக்கு எதிராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேம்பெயின். சீமான் ஏதோ வந்து அளவுக்கு மீறி பேசுகிறாரு, அனாவசியமாக அதிகப்படியாக பேசுகிறாரு, எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு, அடிக்கிறாரு, இல்லை இப்படிப்பட்ட ஒரு இமேஜை அவருக்கு வந்து
உருவாக்குறது தான் இவங்களுடைய டிஎம்கேவுடைய ஸ்ட்ராட்டஜி. அது நான் உங்களுக்கு உதாரணம் வந்து எங்கேருந்தோ சொன்னேன். அதான் சொன்னேன், காமராஜரே வந்து நீங்கள் வந்து அவர் வந்து ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அந்த பீரியட்லாம் ஸ்விஸ் பேங்க்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஜனங்களுக்கு. ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு காமராஜர். அந்த திருமணப்பள்ள வீடு வந்து எவ்வளோ பெரிய வீடு, ஏழை பங்காளனின் வீடை பார்த்தீர்களா? கடைசி வரைக்கும் அது அவர் வீடே இல்லை, வாடகை வீடு. அது அவர் செத்து போனதுக்கப்புறம் தான் அதை நினைவில்லமாக்குறாங்க வாங்கி. ஸ்விஸ் பேங்கில் பணம் வச்சுருந்தாங்க. அவர் செத்து போகும்போது 110 ரூபாய் 170 ரூபாய் பாக்கெட்டில் இருந்து, அதை தவிர ஒன்றும் சொத்து இல்லை அவருக்கு. அவரை போய் இவங்களுடைய இந்த டெக்னாலஜி பாருங்கள். அன்றைக்கி அதாவது புத்தி அதே தான், அவங்க திருந்தவே இல்லை, திருந்த மாட்டாங்க. அன்றைக்கி போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க, பத்திரிகையில் போட்டாங்க. இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாலேயும் வருது. இதுதான் வித்தியாசம். ஸோ டெக்னாலஜி தான் மாறுதே தவிர கான்செப்டு, கொள்கை, கோட்பாடு மற்றவனை வந்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அதை வைத்து கொண்டு பிழைப்பு நடத்தும் அரசியல் வந்து திமுக உடையது. தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வந்து இப்போது நம்ம பேச வரும்பொழுது, இப்போ நாம் தமிழர் வந்து இவர் வந்து சீமான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கேள்வி கேட்கிறாரோ, குறைபாடுகளையும் மக்களுடைய அதிருப்திகளையும் இந்த தேர்தலுக்கு முன்னால் வெளிக்கொண்டு வருகிறாரோ, அவ்வளவுக்கு அளவு அவருக்கு எதிராக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள், நிகழ்வுகள், புனையப்பட்ட நிகழ்வுகள், இல்லை ஏற்பாடு செட்டப் செய்யப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடக்கும், எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இதுதான் வந்து திமுகவுடைய ஃபார்முலா. அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஒரே ஃபார்முலாவில் தான் இருக்காங்க. ஆனால் தானே தூய்மை பணியாளர்களை கூட அரசு பணியாளர்களை நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு. என்ன அரசு பணியாளர் நிரந்தரம் செய்ய, தூய்மை பணியாளர்களை வந்து அரசு பணியாளர் நிரந்தரம் செய்யக்கூடாது, இல்லைன்னா அப்படியே குலத்தொழில் ஆகிடும். எப்படிங்க குலத்தொழில் ஆகும்? அவன் முதல்ல வேலை இல்லாமல் இருக்காங்க, அவனுக்கு நீங்கள் வேலை கொடுத்து நிரந்தரம் பண்ணி அவன் பிழைக்க வச்சா தானே அவன் பிள்ளைய படிக்க வைப்பான். அவன் பிள்ளைய படிக்க வச்சு அவன் நாளைக்கு அந்த பிள்ளைய வந்து இன்ஜினியர் ஆக்குவான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்குவான், டாக்டர் ஆக்குவான், ஐஏஎஸ் ஆக்குவான், ஐபிஎஸ் ஆக்குவான். அவனுக்கு முதல்ல பணி நிரந்தரம் வரணும், அதுக்கான சலுகைகள் வரணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு போயிடக்கூடாது, வரணும். இல்லை அவனுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் அவனுக்கு குலத்தொழில் ஆகிடும். எப்படி குலத்தொழில் ஆகும்? ரெண்டாவது அந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க, அவ்வளவு பேரும் வந்து பறையர்களா இருக்க முடியாது இல்லையா? எல்லா சாதியை கலந்து இருப்பாங்க. கொஞ்சம் கணிசமானவர்கள் வந்து பட்டியலினத்தவர்களாக இருப்பார்கள். பறையர்களாகவோ, தேவேந்திர குல வேளாளராகவோ, அருந்ததியராகவோ இருப்பார்கள். பட் இதையும் தாண்டி வேறு ஜாதியினரும் இருக்காங்க, எனக்கே தெரியும், தூய்மை பணியாளர். அப்போ அதை ஜாதி ரீதியாக அவர்கள் அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம். இப்போது சாம்சுங்கில் இருக்காங்க, அவன் வந்து எல்லோரும் பணி நிரந்தரம் வேணும்னு போராடுறான்னா, அங்கே போய் நீங்கள் வந்து அதில் எத்தனை பேர் வன்னியர், எத்தனை பேர் மொழியார், எத்தனை பேர் கவுண்டரு, எத்தனை பேர் எஸ்சின்னா பார்ப்பீங்க. சாம்சுங்கில் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சாம்சுங் அதில் வந்து இவ்வளோ பேர் ஒப்பந்த பணியாளராக இருக்கான், அவனுக்கு சலுகைகள் சரியாக கொடுப்பதில்லை, பணி நிரந்தரம் கொடுக்கணும். இது ஒரு தொழிலாளர்கள் என்ற ஒரு வர்க்கத்தினருக்கான ஒரு போராட்டம். அந்த இடத்துல இவர் ஏன் வந்து அவர்கள் வந்து குலத்தொழிலில் ஈடுபட்டுருவாங்க? அப்புறம் இப்போ எல்லாருமே அப்படி தான் குலத்தொழிலில் இருக்காங்களா? இப்போ தூய்மை பணியாளர் பையன்லாம் தூய்மை பணியாளராக தான் வரான் அப்படின்னு இவர் சொல்கிறாரா? இல்லை, எத்தனையோ தூய்மை பணியாளருடைய பசங்கள்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கூட படிச்சிருக்காங்க. ஒன்று வேணால் அவர் கவர்மெண்ட்டில் கிளார்க்காக கூட போகலாமே, படிச்சுட்டு பெரிய பதவின்னு தான் போகணுன்னு போகலாம். இப்படி இல்லை, அவர் வந்து என்னென்னா எப்படியாவது வந்து திமுகவுக்கு வந்து ஜால்ரா அடிக்கணுங்கிறதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்கார். இப்போ கூட நேற்று ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு ஒரு இளம் பெண், வயதார எங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றி, தூய்மை பணியாளர்னா எங்கேயோ கீழ்பாக்கில் எங்கேயோ நான் வந்து தூய்மை பணியாளர், எங்களுக்கு இந்த மாதிரி அவர் நன்றி பாராட்டு. என்ன பண்ணார் அவர்? என்னென்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த ராம்கி நிறுவனத்தில் டெய்லி காலையில் இப்போ வந்து காலை உணவு கொடுத்துட்றாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது டீ கூட சாப்பிட முடியாமல் வேலைக்கு வருவோம். நீங்கள் நம்புறீங்களா? எல்லா தூய்மை பணியாளர்களும் வீட்டில் டீ கூட சாப்பிட முடியாதவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே டீ சாப்பிடாம தான் வந்தாங்க.
எல்லாருமே வந்து காலை உணவு சாப்பிடாம தான் வராங்க அப்படின்னா நம்பும்படியாக இருக்கா? இல்லை. சரி, அது அப்படியே சொல்கிறாங்கல்ல. இந்த ராம்கின்ற நிறுவனத்துக்கு நீங்கள் 270 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் இது கான்ட்ராக்டு அவன்கிட்ட வாங்கிட்டு அதில் கமிஷன் என்ன உண்டோ அதையும் சேர்த்து அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபார்மாலிட்டி பிரகாரம் பண்ணிட்டீங்க. அவனுடைய எம்ப்ளாயீஸு, பணியாளர்கள், அவங்களுக்கு எதுக்குங்க தமிழக அரசு வந்து காலை உணவு பரிமாறணும்? சரி, பரிமாறுறீங்கள. ஏற்கனவே 2000 பேர் தமிழ்நாடு, அதாவது சென்னை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 2000 பேர் இருக்காங்க. அப்புறம் 600 பேரோ என்னமோ டிரைவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் காலையிலேயே சீக்கிரமாக வேலைக்கு வந்துடுறாங்க. இவனா பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்கள். இவங்களுக்கெல்லாம் காலை உணவு கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களே அதில் இது இன்னும் அராஜகமாக இருக்குது. அவன் அரசு சம்பளம் வாங்குறவன், அரசு பணியாளன், தூய்மை பணியாளன், இல்லை ஓட்டுநர்னா கடைநிலை ஊழியன், அவனுக்கு சாப்பாடு இல்லையா? எவனோர்த்தன் 270 கோடி ரூபா கான்ட்ராக்ட் கொடுத்து கமிஷன் கொடுத்து கான்ட்ராக்ட் ஆந்திராக்காரன். அது கூட பாருங்கள், தமிழ் கம்பெனி இல்லாமல் ஆந்திரா, அது கரெக்டாக அந்த ஆந்திராவில் போய் செட் ஆகுது பாருங்கள். அது ரைட்டு. அவனோட கம்பெனியுடைய ஊழியர்களுக்கு எதுக்காக வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னா என்ன? வரி பணம் தானே. தமிழ்நாடு அரசு என்ன, ஸ்டாலின் என்ன அவர் சொந்த பணத்துலேருந்து கொடுக்குறாரு? இல்லை சேகர்பாபு வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்குறாரா? அரசு பணம்னா மக்கள் வரி பணம் தானே. மக்கள் வரி பணத்தை எதற்காக தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க? இப்போ ராம்கி கொடுக்குறீங்க, நாளைக்கு இன்னொரு கம்பெனி கொடுக்கணும். இப்படி பார்த்தா எத்தனை கம்பெனி கொடுப்பீங்க? தூய்மை பணியாளர்னால் நாளைக்கு பஸ்ஸு கண்டக்டர், டிரைவர், தனியார் ஆம்னி பஸ் டிரைவர்லாம் கேட்பான், எனக்கு காலையில் சாப்பாடு கொடு, மத்தியானம் டீ வாங்கி கொடு. நடக்கிற காரியமா? அதாவது பம்மாத்து நாடகம்னா அந்த 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 பொண்ணு வந்து எனக்கு வயிறார சாப்பாடு போட்டுது. இப்போ தான் நேற்று தான் சேர்ந்துருக்கு ராம்கியில். அதாவது காலை உணவு வந்து நேற்றுலேருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சு. நேற்றா இன்றைக்கி தான், அதான் 2 நாளாக தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டார், ஒரு நன்றி. அப்புறம் பார்த்தா வருது அந்த பொண்ணு வந்து எங்கேயோ வந்து திமுகவில் ஏதோ ஒரு சின்ன நிர்வாகி, சேகர்பாபுவோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, ஸ்டாலின் சாரோடு எடுத்த ஃபோட்டோ, உதயநிதியோடு எடுத்த ஃபோட்டோ வருது. அந்த பொண்ணு தூய்மை பணியாளரே இல்லையா? எதுக்கு இந்த ட்ராமா? இந்த நரிக்கோரவங்களை வச்சு சாப்பாடு சாப்பிட்றது, அங்கே போய் இந்த டீ சாப்பிட்றது, வயலுக்கு நடுவில் ரோடு போடுறது, வயலுக்கு நடுவில் ரோடு போடுறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், அந்த காலத்துலேருந்து அவர் ஐயா கருணாநிதி வந்து ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தவர் தானே, நாடகத்துலேருந்து சினிமா வந்தவர் தானே. அப்படின்னா நாடக மேடையில் எவ்வளோ ஒரு புகழ் பெற்று இருந்தால் அதுக்கப்புறம் அவர் சினிமாவுக்கு வந்தார். நம்ம அதை பற்றி ஒன்றும் இல்லையே. பராசக்திலாம் வந்து நாடகமாக வந்து அப்புறம் தானே சினிமாவாக வந்துச்சு. ஐயா உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் நாடகம் ஒழுங்காவது போட்டார். அந்த நாடகத்தை கூட ஒழுங்காக போட முடியல உங்களுக்கு. போடுறதான் நாடகம். நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே 2 தூய்மை பணியாளரை கூப்பிட்டு காசு கொடுத்து பேச வச்சா கூட பரவாயில்ல. அதே இந்த திமுக நிர்வாகியாக பார்த்து கூப்பிட்டு உட்காரு. வேறு ஏதாவது பேர் என்ன, நரிக்குற ஒரு இனத்து பெண்ணுன்னா சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து சமபந்தியில் உட்காந்து சாப்பிட்டா அதே பொண்ணு உட்காந்து சாப்பிடுது. அப்புறம் முதல்வர் வந்து அவங்க வீட்டில் யாரோ ஒரு நரிக்குற ஒரு குடும்பத்து வீட்டில் போய் அவங்க கூட சாப்பாடு போனால் அதே நரிக்குற ஒரு பொண்ணு. இந்த சினிமாலெலாம் வந்து இந்த எக்ஸ்ட்ராவில் நடிக்கிறதுக்குன்னே வந்து சில பேர் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா 3வது படத்தில் இப்போ தான்மா உன்னை பார்த்துருக்காங்க, வேணாம்மா ஒரு 2 படம் போட்டு அப்புறம் சொல்லுவாங்க. ஏன்னா அதே முகம் திருப்பி திருப்பி பார்த்தா என்ன இப்போ தானே பார்த்தோம் வரும். இது கூடவா தெரியாது? நான் என்ன சொல்கிறேன், போடுறது ட்ராமா. அந்த ட்ராமாவையாவது கொஞ்சம் ஒழுங்காக போடலாம் இல்லையா? அதில் கதை வசனம் இயக்கமாவது கரெக்டாக பண்ணலாம் இல்லையா? உங்கள் அப்பா தாத்தா பெரிய அவர் கலைஞர் கருணாநிதி அதையாவது கரெக்டாக பண்ணார்ல. அவர் எது பண்ணாலும் மாநாட மயிலாட எவ்வளோ பல விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து கலை இதெல்லாம் வந்து காரணமாக இருந்திருக்காரு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்தார்ல. ஓகே சார், பல்லருக்கு தெளிவாக. மிக்க நன்றி, வணக்கம்.